திருமணம் செய்து கொள்ள காதலன் ஆந்திராவில் காத்து கொண்டிருக்கிறார். வீட்டை விட்டு தப்பிச் செல்ல திருவள்ளூரில் காதலி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். உதவி செய்ய வந்த முகநூல் நண்பர்கள் வீட்டுக்கு வெளியே காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தப்பிச் செல்லும் மகளை தாய் தடுத்திருக்கிறார். தடுத்த தாயை மகளை குத்தி கொன்ற வழக்கில் புதிய தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. குற்றவாளி யார்? காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்தால் வீட்டை விட்டு வெளியேறி பிடித்தவரை சிலர் திருமணம் செய்து கொள்வர். எந்த பெண்ணும் காதலுக்காக தாயையே கத்தியால் குத்தி கொலை செய்ததாக திரைப்படங்களில் கூட பார்த்ததில்லை. அப்படி ஒரு கொடூரமான சம்பவம் திருவள்ளூரில் நடந்துள்ளது. இன்ஸ்டாகிராம் மூலம் பழகிய காதலனை மணக்க வீட்டிலிருந்து புறப்பட்ட தன்னை தடுத்தார் என்ற ஒரே காரணத்திற்காக தாய் பானுபிரியாவை கொலை செய்துள்ளார் மகள் தேவி பிரியா. தாயை கொலை செய்துவிட்டு எந்த குற்ற உணர்ச்சியுமின்றி மகள் போலீசாருடன் செல்லும் காட்சிகள் பார்ப்போரை அதிர்ச்சியில் உறையச் செய்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூர் ஆஞ்சநேயபுரம் 8வது தெருவை சேர்ந்தவர்கள் திருமுருகநாதன் பானுமதி தம்பதி. திங்கட்கிழமை மாலை 4:30 மணி அளவில் பானுமதியின் வீட்டிலிருந்து அலறல் சத்தம் கேட்டது. அக்கம் பக்கத்தினர் பானுமதியின் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டிலிருந்த 2 இளைஞர்கள் வெளியே ஓடி வந்தனர். அவர்களின் ஆடைகளில் இரத்த கரைகள் இருப்பதை பார்த்த அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்து அவர்களை விரட்டி பிடித்து சட்டைகளை கலற்றி அவர்களின் கைகளை கட்டி போட்டு விசாரித்தனர். முதலில் நாய் கடித்தது என்று சமாளித்த இளைஞர்கள் பொதுமக்களின் அடி உதையை எதிர்கொள்ள முடியாமல் சில தகவல்களை கூறினர். அவர்கள் திருவிடை மருதூரை சேர்ந்த சதீஷ் மற்றும் கும்பகோணத்தை சேர்ந்த விக்னேஷ் என தெரிய வந்தது. இல்ல அவன் வந்து என் ஃப்ரெண்டு, என் கூட தான் எங்க தெருல தான் இருக்கானே. அவன் மைசூர்ல போய் வேலை பாக்குறானே. மைசூர்ல வேலை பாக்குறானே. அவனோட இன்ஸ்டா ஃப்ரெண்டுனா அது. இந்த மாதிரி அது ஹெல்ப் கேட்டுச்சுண்ணே. அவனை வந்து எங்களை செய்ய சொன்னானே. இந்த மாதிரிலாம் செய்ய முடியாது, எதுவும் தரலாம், இந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. நீங்க சும்மா துணைக்கு வாடா, இன்னும் பசங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. அப்புறம் அவங்க தானே செஞ்சாங்க. நாங்க உள்ள போறதுக்குள்ள ஓன்னு கத்திட்டு நாங்க ஓடி வந்துட்டோம். பிடிப்பட்டவர்கள் சொன்னதன் அடிப்படையில் பானுமதியின் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது அங்கு பானுமதி இரத்த வெள்ளத்தில் கிடந்தார். அருகில் மூத்த மகள் சாமுண்டேஸ்வரி கதறி அழுதபடி தவித்துக் கொண்டிருந்தார். இளைய மகள் தேவி பிரியாவும் அருகில் நின்று கொண்டிருந்தார். தகவல் அறிந்த திருவள்ளூர் போலீசார் பானுமதி வீட்டிற்கு விரைந்து சென்று பானுமதியை திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தனக்கு எதுவும் தெரியாது என்பதை போல் தாய் பானுமதியுடன் நின்று கொண்டு தேவி பிரியா அப்பாவியாக நடித்துள்ளார். தேவி பிரியாவை பிடித்து விசாரித்த போது விவேக் என்பவர்தான் தனது காதலன் என குழப்பியுள்ளார். தொடர் விசாரணையில் அதிர்ச்சிகரமான தகவல்களை அவர் கூறியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பத்தொன்பது வயதான தேவி பிரியா பட்டாபிராமில் உள்ள தனியார் கல்லூரியில் பிகாம் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். அப்போது முகநூல் மூலம் ஆந்திரா தடாவை சேர்ந்த விஜயகுமார் என்பவரின் மகன் சுரேஷ் என்பவருடன் தேவி பிரியாவுக்கு நட்பு ஏற்பட்டுள்ளது. நாளடைவில்
இந்த நட்பு காதலாக மாறவே எப்போதும் செல்போனில் சுரேஷுடன் பேசிக்கொண்டும் அரட்டை அடித்துக் கொண்டும் இருந்துள்ளார். இதை பார்த்த தந்தை திருமுருகநாதன் மகளை கண்டித்து செல்போனை தேவி பிரியாவிடம் இருந்து பறித்துள்ளார். பின்பு தேவி பிரியா மூலம் சுரேஷின் வீட்டாரை தொடர்பு கொண்ட திருமுருகநாதன் தேவி பிரியாவை விட்டு விலகிவிடும்படியும் கேட்டுக்கொண்டார். ஆனால் தந்தையின் செல்போனில் இன்ஸ்டாகிராம் ஆப்பை நிறுவி அதன் மூலம் காதலனுடன் பேசிக் கொண்டிருந்தார் தேவி பிரியா. இதற்கிடையே கடந்த 15 மற்றும் 17ஆம் தேதிகளில் காதலன் சுரேஷ் வீட்டிற்கே தேவி பிரியா சென்றுள்ளார். வீட்டில் நாளுக்கு நாள் தனது காதலுக்கு எதிர்ப்பு வலுப்பதாக காதலன் சுரேஷிடம் கூறியுள்ளார் தேவி பிரியா. அதையடுத்து வீட்டை விட்டு வெளியேற திட்டம் வகுத்து கொடுத்தார் காதலன் சுரேஷ். மேலும் கும்பகோணத்தை சேர்ந்த விவேக் என்ற தனது சமூக வலைதள நண்பரிடம் இதற்காக உதவி கேட்டுள்ளார் சுரேஷ். விவேக் தனது பகுதியில் இருந்து சதீஷ் மற்றும் விக்னேஷ் ஆகிய இளைஞர்களை தேவி பிரியாவை அழைத்து வர அனுப்புவதாக உறுதியளித்தார். காதலர்களின் திட்டப்படி வீட்டில் உள்ள நகைகள் மற்றும் உடைகளுடன் தேவி பிரியா வெளியேறும் போது பிரச்சனை ஏற்பட்டால் சதீஷ் மற்றும் விக்னேஷ் வந்து தேவி பிரியாவை மீட்டுச் செல்ல வேண்டும். அதன்படி கும்பகோணத்திலிருந்து திங்கட்கிழமை காலையிலேயே புட்லூர் ரயில் நிலையத்திற்கு சதீஷும் விக்னேஷும் வந்துவிட்டனர். தகவல் அறிந்த தேவி பிரியா புட்லூர் ரயில் நிலையத்திற்கு சென்று அவர்களை வரவேற்று அவர்களுக்கு உணவு மற்றும் மதுவுக்கு பணம் கொடுத்துள்ளார். தான் அழைக்கும் போது வீட்டிற்கு வர வேண்டும் என சதீஷுக்கும் விக்னேஷுக்கும் தேவி பிரியா அறிவுறுத்தியிருந்தார். மாலை 4:30 மணிக்கு தனது சகோதரி திருமணத்திற்காக சேர்த்து வைக்கப்பட்டிருந்த நகைகள் ஆடைகளுடன் வெளியேற தயாரானார் தேவி பிரியா. அதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவரது தாய் பானுமதி மகளை தடுத்துள்ளார். இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதற்குள் தேவி பிரியா அளித்த தகவலின்படி வாசலில் வந்து ஒளிந்திருந்த சதீஷும் விக்னேஷும் வீட்டுக்குள் புகுந்தனர். தேவி பிரியாவை கையை பிடித்து இழுத்த பானுமதியை கீழே தள்ளி உள்ளனர். எனினும் பானுமதி விடவில்லை. சத்தம் கேட்டு அறையிலிருந்து வெளியில் வந்து பார்த்த மூத்த மகள் சாமுண்டேஸ்வரி அதிர்ச்சி அடைந்தார். அவரை கீழே தள்ளிய இளைஞர்கள் அவரது கழுத்தில் மிதித்து அவரை நகர விடாமல் பார்த்து கொண்டனர். அவர் சிறிது தளரவே பானுமதியின் வாயை பொத்தி உள்ளார் ஒரு இளைஞர். மற்றொருவர் அவரது கைகளை பின்னால் இழுத்து பிடித்துள்ளார். அப்படி இருந்தும் பானுமதி திமிரவே ஆத்திரமடைந்த தேவி பிரியா அங்கிருந்த கத்தியால் தனது தாயின் மார்பு மற்றும் வயிற்றில் சரமாரியாக குத்தினார். பானுமதியின் உடலில் இருந்து ரத்தம் பீச்சியடித்து இளைஞர்களின் ஆடைகளில் தெரித்தது. பீதியடைந்த இருவரும் பானுமதியை அங்கேயே போட்டுவிட்டு வெளியே ஓடி வந்தபோதுதான் சாமுண்டீஸ்வரியின் அலறல் சப்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வந்து அவர்களை பிடித்துள்ளனர். காதலனுக்காக பெற்ற தாயை மகளே குத்தி கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. 4 to 4:30 டைமில் வந்து இங்கே அவங்களை குத்திட்டு போயிருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அதில் வந்து பார்க்க சொல்ல பசங்க 2 பேர் நாங்கள் பிடிச்சோம். கேட்கும் போது வந்து அவங்க கும்பகோணத்துலேருந்து பசங்க வந்திருக்காங்க, ஒரு டீமாக வந்திருக்காங்க. அதில் 2 பேர் மட்டும் நாங்கள் பிடிச்சோம். மிச்சவங்க எங்கே இருக்காங்க தெரியல. ஆனால் ஒருத்தர் மட்டும் ஆந்திரா தடால பிடிச்சிருக்காங்க. அது வந்து அந்த பொண்ணு எப்படி பழக்கமாச்சுன்னா, ஐ மீன் ஃபோனில் இன்ஸ்டாகிராம்ன்ற ஒரு இதில் வந்து பழக்கப்பட்டு அதில் பேசி அந்த பொண்ணோட மனசை மாற்றிருக்காங்க. மாற்றும் போது இங்கே வந்து அந்த பொண்ணு வீட்டு விட்டு கிளம்புற நகை பணம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு கிளம்ப சொல்ல அவங்க அம்மா தடுத்துருக்காங்க. தடுக்கும் போது அந்த பசங்க வந்து பேசி அப்போ வந்து அதோ வாக்குவாதத்தில் குத்திட்டாங்க. அம்மா வந்து வயிற்றுலையும் செஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. பொண்ணு வந்து அந்த கும்பகோணத்தில் அந்த பசங்களை வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அந்த பொண்ணே கூட்டிகிட்டு வந்திருக்கு.
கூட்டிகிட்டு வந்து அவங்க 2 பேருமே வந்து அந்த பசங்களும் அந்த பொண்ணும் சேர்ந்துக்கின்னு அவங்க அம்மா வந்து குத்திட்டாங்க. அவங்க அம்மா ரத்த வெள்ளத்தில் மிதந்துட்டு இருந்தாங்க. அதை குத்திட்டு அந்த பசங்க வந்து போயிருக்கும் போது பொதுமக்கள்கிட்ட வந்து அவங்க மாட்டிக்கிட்டு பொதுமக்கள் மூலியமாக வந்து பிடிச்சி விசாரிச்சப்போ தான் தெரிஞ்சுது அவங்க அந்த பொண்ணு கூட சேர்ந்து அந்த 2 பசங்களும் சேர்ந்து அவங்க அம்மா வந்து குத்திருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது சார். இப்படி ஒரு பொண்ணு வந்து அவங்க அம்மாவையே இப்படி கொல்ற அளவுக்கு எப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு கண்டிப்பாக போலீஸ் வந்து அவங்க 2 பேரும் நடவடிக்கை எடுக்கணும் சார். அந்த பொண்ணு மேலேயும் அந்த 2 பசங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் சார். தனிப்படை போலீசார் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் தடா அருகில் உள்ள குண்டூர் கிராமத்திலிருந்து தேவி பிரியாவின் காதலன் சுரேஷை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கும்பகோணத்திலிருந்து வந்த 2 இளைஞர்களைப் போல் மேலும் சில இளைஞர்கள் தேவி பிரியாவின் வீட்டிற்கு அருகில் பதுங்கி இருந்ததும் தெரிய வந்துள்ளது. இந்த கொலைக்கு திட்டம் வகுத்து கொடுத்த விவேக் மற்றும் வேறு சிலரை